அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நடக்கக்கூடிய 29/8/2025 கேரளா லாட்ரி கணிப்பு ஸ்வர்ண கேரளம் வெள்ளிக்கிழமை. நல்ல பேட்டர்னை கொண்டு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். சில பேர் நேற்று முந்தின நாள் போட்ட வீடியோவில் தவறான புரிதலாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுலேயும் சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆல் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் சென்ட் ஆயிரும். ஓகேங்களா? முதல் விஷயம், எப்போவுமே முதல் வீடியோவில் போடக்கூடிய சேட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காக வின்னிங் நம்பர் எனக்கு தெரியும் அப்படின்ற அர்த்தம்லாம் கிடையாது. நல்லா இதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மைண்டில் இதை ஏற்றுங்க. வின்னிங் நம்பர் எனக்கு தெரியும் அப்படின்ற எந்த ஒரு இன்டென்சிட்டியும் எதுவும் கிடையாது மைண்டில். ஏன்னா எல்லாமே கணிப்பாக தான் கொடுக்க முடியும். நல்லாவே யோசிச்சு பாருங்கள். வின்னிங் நம்பர் எனக்கு தெரிஞ்சால் நானும் இப்படி இருக்க மாட்டேன், நீங்களும் இப்படி இருக்க மாட்டீங்க, எல்லாருமே வேறு லெவலில் இருப்போம். ஸோ கணிப்பு இன்றைக்கி ஒரு இயந்திரத்திலேருந்து ஒரு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா அந்த இயந்திரத்தில் என்ன வரப்போகுது, இது வரலாம் அப்படின்றத வேணால் கணிச்சு எடுத்துக்க முடியும். இதுதான் இன்றைக்கி வரப்போகுது அப்படின்றது, இதுதான் கன்ஃபர்மேஷன். ஸோ கன்ஃபர்மேஷன் நம்பர் யாராலையும் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கி ஸ்வர்ண கேரளம் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு இன்றைக்கி என்ன ரிசல்ட் வரும்னு தெரியாது. ஸோ ஒரு விஷயம் இதுதான் நடக்க போகுது அப்படின்றது முன்கூட்டியே தெரிஞ்சிடுச்சுன்னா எதுவுமே இந்த உலகத்தில் நடக்காது. ஸோ எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். ரெண்டு விஷயந்தான் ஸ்டாண்டர்டான விஷயம். சூரியன் காலையில் உதிக்கும், ஈவினிங்கில் மறையும், அவ்வளோதான். நிலவு இரவு வரும், காலையில் போகும். அதுதான் நடக்கக்கூடிய விஷயம். அதை தாண்டி எதுவுமே எப்போவுமே இதுதான் நடக்கும் அப்படின்றது நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? இறப்பும் எப்போன்னு தெரியாது, பிறப்பும் எப்போன்னு தெரியாது. அந்த மாதிரி நம்பர் எப்படி இதுதான் கன்ஃபார்மாக அப்படின்றது யாராலையும் கணிச்சு இதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியெல்லாம் சொல்லிட முடியாது. ஸோ எல்லாமே கணிப்பு அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன விஷயம் இப்போது 2021 இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி 2018 எப்படி வருதுன்னா, இப்போ இங்கே நான் மேலேருந்து கீழே தான் நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? மேலேருந்து கீழே தான் கொடுக்குறேன். அப்போனா 9504 நேற்று வந்த 4 இலக்கம் 4059. ஓகேங்களா? அந்த 2000 இப்போ இது 23 சாட்டு. அப்போ 2018 4095ன்னு வந்திருக்கு. அப்போது அது எனக்கு ஒன்று கீழேருந்து மேலே போகணும், இல்லை மேலேருந்து கீழே வரணும். அதனால் அந்த சேட்டை நான் தவிர்த்துருவேன். ஸோ நான் நேற்று என்ன சொன்னேன்னா, அந்த மாதிரி தவிர்க்கப்பட்ட சேட்டில் இருந்தும் சில மார்க்கிங் பண்ணி இதே மாதிரி க்ளூ நம்பர் அதுலேயும் கொடுத்து அதை நான் வச்சுப்பேன். அதை நான் அதை பார்ப்பேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிறது வருதா, இதில் இருக்கிறதா, சரி நம்ம பேட்டர்னை மாற்றலாமா, ஏன் நம்ம வரிசையாகவே கொடுக்குறோம். ஸோ அதில் ஆர்டர் மாறி இருந்தால் அந்த மாறி இருக்கிற ஆர்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம வரிசைப்படுத்தி எழுதிடலாம். ஸோ இதுதான் கணிப்பு. அதனால் ஒரே ஒரு சேட்டை மட்டும் வச்சு நான் பேஸ் பண்ணி கணிப்படுத்த மாட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி இப்போ நேரடியாக கீழேருந்து மேலே போகுதுல்ல, இது காமிச்சா தான் புரியும். கீழேருந்து மேலே போகுது. ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் கீழேருந்து மேலே போகுது. இப்போது வழக்கத்துக்கு மாறாக இப்போது எல்லா பேட்டர்ன்லேயும் மேலேருந்து கீழே வரும். இது கீழேருந்து மேலே போகுது. அதாவது 4059. ஓகேங்களா? இதுக்கும் நம்ம க்ளூ நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த க்ளூ நம்பரை பார்த்திங்கன்னா 9க்கு கீழே இறங்குதா, அப்போ நான் இதுக்கு ஒரு க்ளூ நம்பர்னு கொடுத்து தான் ஆகணும். அப்போது 679 ஒரு க்ளூ நம்பர் எடுக்கலாம், இல்லாட்டி 797 ஒரு க்ளூ நம்பர், 975 ஒரு க்ளூ நம்பர். ஸோ க்ளூ நம்பரை பார்த்தீங்கன்னா 678. அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா 678. ஓகேங்களா? 678. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 8 7 5 8 7. ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் 2 எண்களை வெளியே கொடுத்து ஒரு எண்களை உள்ளே கொடுத்துருக்கிறதால இது கொஞ்சம் ஒரு ஷூட்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு இங்கே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதனால் இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு என்ன விஷயம் சொல்ல வரோம் அப்படின்றத நல்லாவே புரிஞ்சுக்குங்க.
ஸோ இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஹிட் ஆகும். சரியா? இப்போது நான் சொல்ல வந்தது எல்லாமே இதுதான். இப்போ நான் இங்கே வந்து ஒரு மெயினான ஒரு பேட்டர்ன் வந்து க்ளூ நம்பர் வந்து என்ன எடுத்திருக்கேன், 6க்கு 5, 7க்கு 8, 7க்கு 8, 9க்கு இது அப்படியே ரிவர்ஸில் போட்டாலும் அந்த பேட்டர்ன் தான். ஓகேங்களா? அதனால் இங்கேயும் வந்து 8, 5, 8, 5, 8 இருக்குது. அது எனக்கு மேட்ச் ஆகலை. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 8, 7, 7. ஓகேங்களா? அந்த மாதிரி ரேஞ்சு. ஆனால் எக்ஸாக்டாக வந்து இந்த க்ளூவுக்கு வந்து எக்ஸாக்டாக இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் க்ளூ கிடைக்கல, இங்கேயும் வந்து எக்ஸாக்டாக க்ளூ நம்மளுக்கு கிடைக்கல. எல்லாமே உல்ட்டாவாக ரிவர்ஸாக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 7, 9, 5 இங்கே ஒன்று மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? 7, 9, 5. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 9, 7, 5 அப்படின்னு இருக்குது. 9, 7, 5. ஸோ அதனால தான் இது மூணுமே வந்து இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு இப்படி ட்ரை பண்ணேன். அப்போது இந்த 3 ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு. இந்த 3 மார்க் பண்ணுங்கள். ஏபிசி அப்படின்னு, அதாவது 3 பேட்ச், ஃபஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை நான் எதுக்குன்னு நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு 3 பேட்சை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டி வந்து என்னென்னா, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்பர் 4, 0, 5, 9. இது வந்து நேற்று வந்த லாஸ்ட்டு 4 டிஜிட்டு 4, 0, 5, 9. ஓகேங்களா? இதுக்கு ஸ்ட்ராட்டஜி என்ன வரும்? 7, 4க்கு 7, 1. ஓகேங்களா? அடுத்தது 0க்கு 6, 8. ஓகேங்களா? 8, 6, 8. மறுபடியும் 5க்கு 3, 2. 9க்கு 7 மடங்கில் தான் போகும். 6, 3. இதுதான் வந்து 9க்கு எடுத்துருக்கோம். அப்போது இதோட கோர்வைகள் இங்கே இருக்கக்கூடியதில் பர்டிகுலரில் எங்கேயாவது நம்மளுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நம்ம எடுக்கலாம். அப்போ எனக்கு மேட்ச் ஆனது இங்கே வந்து 62, 57. இது எனக்கு மேட்ச் ஆகிருக்கு. ஏன்னா இந்த 2, இந்த 7, இந்த 6. ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து எனக்கு மேட்சிங்காக இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள், 7, 2, 6. ஓகேங்களா? அதனால் இந்த 7, 2, 6 அந்த கோர்வையை வந்து நான் வந்து உங்களுக்கு மேட்சிங்காக நான் கொடுக்குறேன். அப்போ 7, 2, 6 5 இங்கே போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த 6, 2, 7 இல்லை 5, 6, 2 அதெல்லாம் நீங்கள் இணைச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் 5, 2, 5, 5 இதில் வேறு என்ன இருக்குது, 7, 6 அதெல்லாம் இருக்கா? ஸோ என்ன இருக்குது அதை வந்து கரெக்டாக இப்போது 2, 5, 7, 2, 5, 7. ஓகேங்களா? அந்த ரேஞ்சு நம்ம எடுக்கணும். இந்த பேட்டர்ன் வந்து ஒன்று தச்சு, அந்த பேட்டர்ன் வந்து ஒன்று வந்து 2, 5, 2, 4, 2, 5, 2, 4. மொத்தம் 3 பேட்டர்ன் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் இம்பார்ட்டண்ட் வந்து 6, 2, 7. ஓகேங்களா? 6, 2, 7 இம்பார்ட்டண்ட். அப்போது 67, 27, 52. என்ன 52 இங்கே 2 வருதா? 57, 57, 52, 67, 27. ஓகேங்களா? இந்த அளவுக்கு நம்ம ஒரு கணிப்பை வந்து கணிச்சு எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த கணிப்பில் உங்களுக்கு என்ன கிடைக்கிது, அந்த கணிப்பு மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கினீங்க, இந்த கணிப்பு இந்த மாதிரி ஒரு க்ளூ நம்பரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்ட் க்ளூ நம்பர் கிடச்சினா நீங்கள் அந்த க்ளூ நம்பரை நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் அந்த க்ளூ நம்பரை வந்து யூஸ் பண்ணலாம். தப்பே கிடையாது. அந்த க்ளூ நம்பரை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த க்ளூ நம்பரை யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.